வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கும் குறிப்பாக நாங்கள் பேச இருக்கிற விஷயம் மீண்டும் ஒரு ஒரு உடன்பாட்டை நோக்கின, ஒரு தீர்வை நோக்கின முயற்சிகள் நடைபெறுகின்றது. அதே நேரம் அந்த முயற்சிகளுக்கான தடைகளும் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது. தமிழ் DNA உடைய ஒரு இயல்பாக அது காணப்படுது. இப்ப நாங்கள் இது தொடர்பில், அதாவது சுவிஸ் அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்ற பேச்சுவார்த்தைகள், தமிழ் தரப்புகளை ஒன்றாக கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சிகள் தொடர்பில் சுவிஸ் நாட்டினுடைய சோசியல் டெமோக்ராட்டிக் கட்சியினுடைய முக்கிய பிரதிநிதியாக இருக்கின்ற சுதாகரன் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கிறார். சுதாகரன் கணபதி பிள்ளை, வணக்கம் சார். வணக்கம் தேவா. என்னென்றால் இந்த சுவிஸ் அரசாங்கம் அந்த இலங்கை சுவிஸ் நட்புறவினுடைய ஒரு 70வது ஆண்டை குறிக்கிற வகையில ஒரு பேச்சுவார்த்தை முயற்சியையும் எடுத்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அது ஏற்கனவே சுவிஸ் அரசாங்கமும் இலங்கையுடைய இனப்பிரச்சனை தீர்வுல கொஞ்சம் நெருக்கமாகத்தான் இருந்திருக்கு, இனிய மேற்குலக நாடுகள் போல. இப்ப இந்த பேச்சுவார்த்தையை சுமந்திரன் குழப்பி விட்டார் என்று கஜேந்திரகுமார் குழப்பி விட்டார் என்று சுமந்திரனும் குற்றஞ்சாட்டுறதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலேயே இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருந்த பொழுதிலும் தமிழ் தலைமைகள் இவ்வாறான ஒரு பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று சுவிஸ் அரசு அல்லது சுவிஸ் பிரதிநிதிகள் நம்புகிறார்களா? இப்ப நீங்கள் அந்த கட்சியினுடைய முக்கியஸ்தராகவும் இருக்கிற வகையில என்ன உணர்வுகள் உங்களுக்கு கிடைக்குது? அவர்கள் முழுக்க முயற்சி செய்கிறார்கள் என்றால் இது இந்த ஜியோ பொலிட்டிக்கை தவிர்த்து சுவிஸுக்கு ஒரு மனிதாயமான கலாச்சாரம் ஒன்று இருக்கு. அதை நெடுக அவர்கள் தங்களுடைய ஆயுதமாக எல்லா இடத்துலையும் பயன்படுத்துறது ஒன்று பேச்சுவார்த்தைகளோ இல்லாட்டி சமாதான பேச்சுவார்த்தை. இப்ப இந்த 70 ஆண்டுகள் வர்றதுக்காண்டி அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள், இந்த சந்தர்ப்பத்துல தங்கள்கிட்ட தொடர்ச்சியாகவே இந்த இருந்த பிரச்சனைய தாங்கள் ஒரு வகையில இது ஒரு இப்ப வந்த புது அரசாங்கத்துல ஒரு நம்பிக்கை இருந்திருந்தால் நம்பிக்கை ஏற்படுத்துறோமா இல்லாட்டி அவர்கள் ஒரு புது திட்டத்தை கொண்டு வருதல் போல் தாங்கள் ஒரு பாலமாக இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தமிழ் தரப்புகள் அப்ப போய் வாரதும் தங்களுடைய முரண்களை அவர்களுக்கு விளங்கப்படுத்துறதால அவர்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது. இவர்களை புரிஞ்சு கொள்றது, இவர்களை விளங்கி கொள்றதுக்கு, இல்லாட்டி யாரோட பேசுவது, இல்ல யாரை கூப்பிடுவது, அவரை கூப்பிட்டா இவர் வர மாட்டார், இவரை கூப்பிட்டா அவர் வர மாட்டார் என்ற சிக்கல் அரசுக்கு வந்திருக்குது. அந்த சிக்கலை ஏற்படுத்துறது இன்று நேற்று அல்ல. இது எங்களுடைய தமிழ் கட்சிகள் கட்சிகளோ இல்லாட்டி விடுதலை இயக்கங்களோ அந்த காலத்திலேருந்து யாரும் ஒரு ஆள் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுற வேளையில யார் இதுல அதிகாரம் உள்ள ஒருவர், யாரோட நீங்கள் முதலா பேச வேண்டும் என்ற அந்த போட்டி எங்களுடைய துரசமாக தமிழ் கலாச்சாரத்திலேயோ இல்லாட்டி இந்த போட்டி மனோபாவம் என்று வருது. இதுலதான் அடிபடுகிறார்கள். இவர்கள் தங்களை நிரூபிக்க வேண்டிய தேர்வு வருது என்றால், நான் இங்க சிவில் சமூகங்களோட இருக்கிறேன், நான் இவ்வளவு கட்சி ஆசனங்களை வச்சுக்கிறேன் என்ற போட்டி, நானும் அவர்களுக்கு இழப்பான ஆள் இல்லை என்ற இந்த போட்டி தான் நிலவு. இது மிக சிக்கலான ஒரு நிலைமை. ஆனா எந்த மாதிரி சுவிசித பேந்து கடைப்பிடிக்க போகுதுன்றது தெரியல. இனி வர்ற காலங்கள்ல தான் பார்க்க வேணும் என்ன மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லி. ஏன்னா அவர்களுக்கான தகவல்கள் மற்றது விஷயங்கள் அவர்களுக்கு நியாயமாவே கிடைச்சிருக்குது. அந்த விஷயங்கள் பல இடங்கள்ல இருந்து அவர்கள் பெறுறார்கள். அந்த பெறுற விஷயங்கள் கூடுதலாக பல திசைகளையும் அவர்கள் ஆராய்ச்சி பார்க்கிறார்கள். இதுல இந்த சுவிஸ் அரசாங்கத்தின் முயற்சியில முதல் முயற்சி லண்டனை சேர்ந்த குளோபல் தமிழ் போரம் GTF மூலமாக இமாலய பிரகடனம் ஒன்றை முன்னெடுத்தார்கள். அதுல நான் நினைக்கிறேன் குறிப்பாக ஈரோஸ் அமைப்பினுடைய குகன் என்று சொல்லப்படுகின்றவர் தான் அதுல ஒரு லீடாகவும் இருந்திருக்கிறார். அதுக்கு பிறகு ஃபாதர் இமானுவேல் போன்றவர்களும் செயற்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பிரகடனம் அது கிட்டத்தட்ட முளையிலேயே கிள்ளி எறிந்த மாதிரி போயிட்டு அங்கேயும் இதேதான் நடந்தது. அவர்கள் ப்ரொபோசலை கொண்டு போய் நேபாளில வச்சு இதை பற்றி கலைக்கிறார்கள். புத்தபிக்கோள் எல்லாம் கூப்பிடப்பட்டிருக்குது. இந்த டைம்லயே உடனடியாக கனடாவில் இருக்கிற புலிகளுடைய மற்ற அமைப்புகள் எல்லாருமே இது ஜனநாயக விரோதமானது, இவர்கள் எங்களுடைய பிரதிநிதிகள் அல்ல, இவர்கள் மட்டும் என்னென்று இவர்களை மட்டும் கூப்பிட்டு கலைக்க முடியும். இதேதான் இப்ப நடக்கிற அதே நாடகம் தான் அன்றைக்கு நடந்தது. கடைசியாக என்ன நடந்தது, அதை கொண்டு போய் அங்கு உள்ள ஸ்ரீலங்காவில் இருக்கிற தமிழரசு கட்சிகளோட இணைஞ்சு அதை கொண்டு போய் அங்குள்ள புத்தபிக்களோட கலைச்சு அவர்கள் அந்த பேசின பேச்சுக்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வாசிச்சிக்கின்றா தெரியுமா? அந்த கலந்து கொண்ட புத்தபிக்குகள் மிகவும் என்ன சொல்றது, நாகரிகமாக சொல்லி தமிழுடைய பிரச்சனை, இது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை என்றுதான் அவர்கள் எல்லாரும் கொடுத்திருக்கிறார்கள். சோ அது மிக முக்கியமான ஒரு கீ.
அந்த கீயை கூட கடைசியா தங்களுக்குள்ள அடிபட்டு இவர் யார் அவர் யார் என்று சொல்லி அதுக்கிடையில அதை எல்லாத்தையும் சுக்கு நூறாக்க வேண்டும். வேற யாருமே எங்களுடைய பிரச்சனையை குழப்பறது கிடையாது, நாங்கள் தான் குழப்பறது. இமாலய பிரகடனம் காலகட்டத்துல ஒரு நிலைமை எப்படி வந்துட்டு என்றால், வடக்கு கிழக்குல இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ கட்சிகளுக்கோ இந்த இமாலய பிரகடனம் பற்றி முன்னறிவிப்பு செய்திருக்கே இல்லையோ? அது இருந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆனா தமிழரசு கட்சிக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நாங்க அதை சுமந்திரன் கொண்டு தெரிஞ்சது எனக்கு இப்ப அந்த பழைய செய்திகள்ல இருந்து எனக்கு தெரியும். சுரேந்திரன் அவர் பேரு திருப்பி போறாரு அங்க கட்சிகளோட எல்லாம் சார்ந்து. இது ஏற்கனவே ஒரு நெட்வொர்க்காக ஆரம்பிச்சு. அதுல குறிப்பா கஜேந்திரகுமார் தான் அதை நினைக்கிறேன், ஸ்ரீதரன் போன்றவர்கள் தான் அதை முன்னின்று எதிர்த்தவர்கள் நினைக்கிறேன், இருக்கலாம் தங்களுக்கு அறிவிக்கப்படையில என்ற அடிப்படையில். ஏன்னா இதுதான் அந்த பிரச்சனை. இந்த இப்ப என்னடா சில விஷயங்கள் முதல் கையால் இப்ப என்ன கோல் என்ன, அந்த எங்களுடைய பிக்குமார் இந்த பிரச்சனைகளை ஏற்றுக்கொண்டு தங்களோட பீடாதிபதிகளை ஒரு மென்னிலைக்கு கொண்டு வந்தால் அடுத்த கீ அரசாங்கத்துல தொடங்கலாம் அடுத்த விஷயத்தை. அப்ப அவர்கள் ஓமண்டா பிறகு இங்க போகலாம். அவர் நல்ல ஒரு படிமுறை. ஆனா அதே என்னோட காய்ச்சல் தான் தமிழோட காய்ச்சல் மாறி, மற்றவரோட காய்ச்சல் அது தமிழரோட காய்ச்சல் மாறி அல்ல. இதுதான் எங்களோட ஆக்கள்கிட்ட பிரச்சனையா இருக்கு. அதுல கற்றுக்கொண்ட பாடங்கள்ல இருந்துதான் சுவிஸ் அரசாங்கம் பிறகு கஜேந்திரகுமார் தான் முதல் அணுகி இருக்கிறார்கள் இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடவடிக்கைகள் எல்லாம். ஒபிஷியலா எனக்கு தெரியாது. ஆனா அவர்கள் இங்கிருந்து பாராளுமன்ற குழு ஒன்றை கூப்பிட்டு இந்த 70வது வருட நிறைவை கொண்டாடுறதுக்காண்டி அவர்கள் எல்லாரையும் கூப்பிடுறாரு. என்பிபில இருந்து சுரேஷ் பிரேமச்சந்திரன்ல இருந்து எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு வகுப்படுத்து ஒரு கிளாஸ் எடுத்து தான் அனுப்பினார். அது ஒரு நல்நோக்கத்தின் அடிப்படையில. எனக்கு தெரியல இவரை ஸ்பெஷலா கூப்பிட்டுதா, இவரை ஸ்பெஷலா இதுக்கு காண்டி கூப்பிட்டுதான் இதோட காய்ச்சிக்கலாம். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா இவரை கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை ஒரு தீர்மான சக்தியா அவர் கணிச்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னா அவர் ஒருவரோட திட்டம் வச்சுக்கிறார்ல பாராளுமன்றத்துல. அதனால அந்த விஷயத்துல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னா அவரை தனிப்பிரதிநிதியாக கூப்பிட்டு கதைக்கிறதுக்கு மற்றாக்களோட கதைக்காம அவரோட மட்டும் கதைக்க மாட்டேனும் தான் என்னுடைய. நான் நினைக்கிறேன் சில வேலை அவர் இதுல தான் ஒரு லீட் எடுக்கிறதுக்கு முன்முயற்சி எடுத்திருக்கிறார். கண்டிப்பா அண்மையில கூட சுவிஸ் அரசாங்கம் February 19 கூட்டம் ஏற்பாடு செய்ய இருந்தா அதுக்கு முதலே இவர் ஒரு கூட்டத்தை அழைத்து தாங்கள் தான் இந்த உடன்பாடு இந்த தீர்வு தொடர்பான திட்டத்தை முன்னெடுக்கிறதாக தனக்கும் சுவிஸ் அரசாங்கத்துக்கும் நெருக்கம் இருக்குது என்று காட்ட வெளிக்கிட்டதுலதான் இந்த குழப்பமே வந்திருக்கு. மாறி பாருங்க, தமிழரசு கட்சியை இந்த பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடல விளங்குது. தனியா கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை மட்டும் தான் கூப்பிடப்படுதுன்னு வச்சு கொடுங்க. இந்த ஏக்கிராட்சியை இந்த மண்ணாங்கட்டி இந்த இதுகள் ஒன்றுமே கலைச்சிக்க மாட்டேன், இவர் ஒன்றுமே காய்ச்சிக்க மாட்டார். உடனடியாக அப்படியே கேம மற்ற மாதிரி பிரதி இருப்பார். இப்ப இவரை கூப்பிடாதபடிதான் இவர் தன்னை சக்தியை நிரூபிக்க வேண்டியிருக்கு. அதுக்குத்தான் ஜாழ்ப்பாணத்துக்கு ஓடினவர் புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு எல்லாம் எங்கேயோ கசிஞ்சிட்டு இந்த விஷயம். தன்னுடைய பலத்தை காட்டணும். என்னோட தான் டயஸ்போரா நிக்குது, என்னோட தான் அங்க இருக்கிற சிவில் சமூகம் நிக்குது என்று காட்ட வேண்டிய தேவை அவருக்கு ஏற்படும். இது ஒரு ஃபுட்பால் கேம் மாதிரி. இதுதான் அந்த காலத்திலிருந்து விடுதலை புலிகள் இருந்த காலத்திலேயும் மற்ற இயக்கங்களும் தமிழீழத்துக்கு போராடங்களையும் ஒரு மொனப்போல் நான் தான் தமிழ் பிரதி ஏக பிரதி என்றத நீங்க இந்த மைண்ட் செட் தமிழர்களுடைய கலாச்சாரத்துக்குள்ளயும் இல்லாட்டி தமிழர்கிட்ட இதுல பதிஞ்சிட்டு இது ஒரு மிக ஒரு பாதகமான அம்சமா இருக்குன்னா ஒன்றை பார்க்க தவறின இந்த சமூகம் மிக மிக குறுகி கொஞ்சம் பெரும் தொகை குறைஞ்சு கொண்டு போகுது. இப்ப இன்றைக்கும் 2026ஆம் ஆண்டும் இந்த விஷயத்தை கணக்குல எடுக்கலையா இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு இன்னும் ஒரு மிக குறைஞ்ச ஒரு சனத்தொகை தான் இருக்க போகுது. இதை வச்சு என்ன செய்ய முடியும்? கடைசியா இதை பற்றி கதைக்கிறதுக்கே தேவையில்லாம போகுது. இதை உணர்ந்து கொள்றார்கள். ஏன்னா இவர்கள் இங்க வசதியா இருக்கிறார், டயஸ்போரா வசதியா இருக்கு, டயஸ்போரா போய்தான் வரப்போகுது, டயஸ்போரா அங்க ஒண்ணும் பண்ண போறதில்லை. அப்ப அங்க இருக்கிற அந்த மக்கள், அந்த அன்றாட கூலிகளா வேலை செய்யற மக்கள், அங்க இருக்கிற மாவீரர்களுடைய குடும்பங்கள், இந்த குடும்பங்கள் இப்ப இங்க ஒரு படம் ஒன்று வந்தது, ஒரு இங்க சுவிஸ்ல இருக்க ஒரு படம் வந்தது மேங்கோ ட்ரீ. அந்த படத்துல கூட அவ எடுத்த பேட்டிகள்ல இப்பயும் கால்கை இழந்தோ அல்லது உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்கள் இங்க இருக்கிறார்கள். அவர்களே சொல்றார்கள், இவ்வளவு மாவீரர்களை நாங்க கொடுத்தனாங்க, ஏதாவது ஒரு தீர்வு எங்களுக்கு நாங்க செய்த போராட்டத்துக்கு நியாயமா அதுதான் அவர்களுக்கு சமாதிக்கு போய் கிடைக்கும் என்று அந்த பெண்களே சொல்கிறார்கள். ஆனா இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த அதிதீவிரமா இருக்கிறவர்கள், நாங்கள் அவர்கள் கொடுத்து அவ்வளவு இழந்த இழப்புக்கும் அவர்களுக்கு தமிழிடம் தான் பெற்றுக் கொடுக்கணும். அங்கதான் பிழைக்குது. காலம் கடந்து போயிட்டு
இப்ப வேற கட்டத்துக்கு நாங்க வந்துட்டோம். அந்த கட்டத்துக்கு நாங்க வந்துட்டோமான்னு தெரியல. என்ன ஒரு செக்ஷன் இன்றைக்கும் அந்த அவர்கள் சொல்றது போல தமிழினத்தை தான் எடுத்துக் கொடுப்போம் என்ற நிலப்பாட்டுல உறுதியா இருக்கிறோம். அதை எப்படி அடைகிறதுன்றதுக்கான வழிமுறை தெரியல. there is no road map. அதை எப்படி அடைய போறோம்ன்ற ரோட் மேப் இல்லை. ஆனா அதை வச்சு கொண்டிருக்கிறேன். இப்ப மார்ச் 15 வட்டுக்கோட்டை தமிழில அந்த பிரகடனத்தை மீளுறுதி செய்யறதுக்கான ஒரு கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தமிழ் நெஜ்யா அதுல மிக முக்கியமானதாக கருதப்படுகிறார். அப்ப இன்னும் அந்த அலையையும் வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு அது உண்மையிலேயே புரியல. அது உண்மையிலேயே தமிழீழம் கிடைக்கும் என்று நம்பினமா அல்லது தாங்கள் ஒரு உயர்ந்த கோஷத்தை பொலிட்டிக்கல் கோஷம் ஒன்றை வச்சிருக்கிறது பிரியோசனம் நினைக்கணுமான்னு தெரியல. நீங்க என்னன்னு பாக்குறீங்க? ஆண்ட பரம்பரை ஆள வேணும் என்று நினைக்குதே வழிய தற்காலிக சூழல், இப்ப இருக்க சூழல், இப்ப இருக்க கான்ஃபிளிக்ட் நிலைமை, எந்த அடிப்படையில அங்க இருக்க மக்கள் இருக்கிறார்கள், எப்படி அந்த மக்களோட நிலைமை இருக்கு, அங்க ஒரு பெரிய பொருளாதார வளங்கள் கிடையாது, விளங்குதோ இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளில் அந்த மக்களுடைய நிலைமையர்கள் ஆராய தயாரில் இவர்களால உணர்ந்து கொள்ளவும் முடியாது. ஏன்னா இவர்கள் அந்த காலத்தில இருந்து இங்கே இருந்து காசை கொடுத்து அந்த மக்களை ரத்தம் சிந்த வச்சு இங்கே இருந்து டிவி பார்த்தவர்கள், விளங்குது. அப்ப அந்த அடிப்படையில இருந்த அவர்கள் நாங்க காசை கொடுத்தா எதையும் செய்யலாம் என்ற அடிப்படையில இவங்க சிந்தனை போய்கொண்டே இருக்குது. இன்றைக்கும் என்ன யோசிக்கிறார்கள்டா, அங்க இருக்க அரசியல்வாதிகள் எல்லாம் நாங்க கலைக்கிறது தான் இதை சொல்லவும், நாங்க என்ன சொல்றோமோ இங்க இருந்து அந்த என்ன சொல்றது நூல்ல ஆற்ற பொம்மைகள் மாதிரி அதை ஆடவும், அதுக்கான முழு வேலையும் செய்தவர், இவை முழுக்க இன்றைக்கும் அதை செய்தவர். இன்றைக்கு சிறிதன்ல இருந்து இன்றைக்கு அர்ச்சுனால இருந்து பல கஜேந்திர பொன்னம்பலத்துல இருந்து எல்லாருக்குமே இங்க இருந்து முழுக்க இன்றைக்கு தமிழ்நாட்டுல கூட இருக்கிற தலைவர்களுக்கு கூட காசு கொடுத்து கொண்டிருந்தவர். ஏன்னா தாங்க சொல்றதை அவர்கள் செய்ய வேண்டும். காசால எதையுமே செய்யலாம் என்று நினைக்கிறேன். அந்த காலத்துல அப்ப காசு தேவைப்பட்டது போராட்டத்துல, அது நியாயமான நேரம், ஆயுதங்கள் வாங்க வேண்டிய தேவைகள் இருந்தது இயக்கங்களுக்கு, அதுகள் வேற பிரச்சனை. ஆனா இப்போ அதே தான் சிந்தனையா இருக்கு. சுமந்திரனுக்கு எதிரான டயஸ்போராண்ட இந்த பாரிய குற்றச்சாட்டுகளுக்கு முக்கிய காரணம் இதுதான். என்றால் இப்ப கஜேந்திரகுமாரோ அல்லது ஸ்ரீதரன் போன்றவர்களோ அவ்வளவு தூரம் டயஸ்போரா சொல்றதை இப்ப கேட்டுக்கொண்டு செல்லக்கூடிய ஆக்களா தான் இருந்தது, அவர்களுக்கு தாளம் போட்டுக்கொண்டு. சுமந்திரன் டயஸ்போரா சொல்ற இதையும் கேட்கிற நிலைமையில சுமந்திரன் இருக்கல. சுமந்திரன் அது மட்டும் இல்ல, அவருக்கு சட்ட ரீதியான நுணுக்கங்களும் தெரியும், பேச்சுவார்த்தை எப்படி ஒரு நெகோசியேஷன் செய்ய வேண்டும் என்று தெரியும், எப்படி லொபி செய்ய வேண்டும் என்று தெரியும். இது இவர்களுக்கு பொருந்தவே இல்லை. இவர்களால அவரை கையாளவே முடியாம போச்சு. அதாலதான் உடனடியாக இவர் அந்த தளத்திலிருந்து நிராகரிக்கணும். அதுக்கான நான் சுமந்திரண்ட ஃபேனும் இல்ல, சுமந்திரண்ட ரியாலிட்டிய பாக்குறேன். டயஸ்போரா விடுதலை புலிகள் சார்ந்தவர்களால மிக திட்டமிட்டு ஏன்னா அவரை அகற்ற வேண்டும்ன்றதுல இவருக்கு மிக தெளிவா இருக்கிறது. அவைக்கு இடைஞ்சலா இருக்கிறதே அவர் மட்டும்தான், ஒருத்தருமே இல்லை. அப்ப இடைஞ்சலா இருக்கிற அவரை அகற்றிட்டா தாங்கள் நினைக்கிறது எல்லாம் நடப்பாங்க. இது கிட்ட அந்த காலத்துல விடுதலை புலிகள் செய்த அதே பிழையால் தான் திருப்பி செய்யப்படுது. எப்படி புத்திஜீவிகளை அன்றைக்கு அழித்தார்களோ, இப்ப திருச்செல்வம் போன்ற புத்திஜீவிகள் எவ்வளோ ஒரு உயர்ந்த பட்சமான ப்ரொபோசலை கொண்டு வந்தவர்களை அழித்தார்களோ, அதே மாதிரி நடவடிக்கையை தான் இப்போவும் செய்ய முனைகிறார்கள். மிக மிக பிள்ளையான எங்களுக்கு இப்ப இருக்கிறதுக்கான அந்த விஷயங்களை கொண்டு போய் போகுது. சவுத் ஆப்பிரிக்கால கான்ஸ்டிடியூஷன் கோர்ட்ல கான்ஸ்டிடியூஷனை மாற்றுறதுக்கு பல சட்டத்திறமைகள் இருந்தார்கள். ஏன்னா அதுக்கான நான் சட்டத்திறமைகள் தான் அரசியல் நடத்துவோம் மட்டும் சொல்ல இல்லை. ஆனா இந்த கட்டத்துல சட்டத்திறமைகளோட தேவை எங்களுக்கு தேவைப்படுது. அதுக்கு பிறகு சட்டத்திறமைகள் தானே கருப்பு கோட்டுகள் தானே ஆட்சியாளர் மட்டும் தேவையில்லை எங்களுக்கு, அது அடுத்த கட்டம் இல்லையா? சுவிஸ் அரசாங்கம் இந்த பேச்சுவார்த்தை, அதாவது தமிழ் தலைமைகளை ஒன்றிணைக்க எடுக்கிற இந்த முயற்சியில நிச்சயமாக சுவிஸ் தலைமைக்கு தெரிஞ்சிருக்கும். வடக்கு கிழக்க பொறுத்த வரைக்கும் தமிழரசு கட்சி 7-8 ஆசனங்களை கொண்ட பெரிய கட்சி என்பது தெரிஞ்சிருக்கு. அப்ப தமிழரசு கட்சியை முதன்மைப்படுத்துறதுக்கு அவர்கள் தவறு இருக்க வாய்ப்பில்லை, அப்படித்தான் அந்த வாய்ப்பு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பார்கள். இப்ப எப்படி கஜேந்திரகுமார் பேர் வெளியில வருதோ மற்ற பேர்கள் வேற இல்லை. ஏன் வேற இல்லைன்னா அவர்கள் மிக ரகசியமா வெற்றிருக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் அதுக்கு தெரியும் எப்படி இந்த லொபியை கொண்டு போகணும் தெரியும். தமிழரசு கட்சியில இருக்கிற முக்கியத்துவர்களுக்கு வடிவா தெரியும். சோ இது என்ன சொல்றது, அங்க கதைப்படுது இல்லாட்டி அங்க ஏதோ நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே இங்கால தந்த பாட்டுல அவசரப்பட்டு படப்படப்பட்டு எல்லா வேலைகளும் கிட்டத்தட்ட நீங்கள் முதல் சொன்ன மாதிரி இப்ப கஜேந்திரகுமார் தன்னுடைய பாத்திரம் இதுல இல்லாமல் போயிடும் என்று பயப்படுறாரு நினைக்கிறீங்களா? கட்டாயமா அதுதான் தந்த பலத்தை நிரூபிக்கணும்னு யோசிக்கிறார்.
தண்ட கையிலான் அது வேற ஒன் பண்ணி வச்சுக்கிறேன். இல்ல கஜேந்திரகுமார் இதுல எடுத்து வச்சிருக்கிற வாதம் அது தமிழ்நெஞ்சியா என்ன சொல்றாருன்னா, தமிழ்நெஞ்சியா ஜெயச்சந்திரனுடைய குற்றச்சாட்டு கூடுதலாக சுமந்திரமாக கஜேந்திரகுமார் மீது மட்டும்தான் இருக்கு கூடுதலாக. ஏனென்றால் விடுதலை புலிகள் தமிழ்ல கேட்டால் கஜேந்திரகுமார் கிட்டத்தட்ட விடுதலை புலிகளுடைய ஒரு ஏஜென்டாகத்தான் தன்னை காட்டிக்கொண்டு வந்திருக்கிறார் இவ்வளவு காலம். அப்ப விடுதலை புலிகளுடைய அந்த பலத்தை தமிழீழ கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய உறுப்பினராக கஜேந்திரகுமார் தான் இருக்கிறார், சுமந்திரன் அல்ல. ஏன்னா சுமந்திரன் ஒரு நாளும் அந்த அந்த கோஷத்தை ஏற்றுக்கொண்டவர் அல்ல. தமிழ்நெஞ்சியா என்ன சொல்றாருன்னா, கஜேந்திரகுமார் வந்து நம்ப வைத்து கழுத்தறுத்துட்டாரு. அது உண்மைதானே. ஏனென்றா இவர்கள் தான் இன்வெஸ்ட் பண்ணிடணும் அவருக்கு. உதாரணமா இங்கிட்ட பத்திரிகையாளரோட கதைக்கு சொன்ன டயஸ்புரா வந்து காசு கொடுக்குது அங்கன்னா அவர் சொல்லி டயஸ்புரா காசு கொடுக்குற கூட கஜேந்திரகுமார் பொண்ணு படத்துக்கு எனக்கு கொடுத்த ஆன்சர். சோ அப்ப காசு கொடுத்த குதிரை வேலை செய்யல, தாங்க செய்த வேலையை விளங்குது. அப்ப எந்த ஆத்திரம் பெறும் கூடுதலாக அந்த குற்றச்சாட்டை தமிழஞ்சியா மிக தெளிவாக வைக்கிறேன்னா, இவர் அங்க வந்து பிரிக்க முடியாத ஒரு நாட்டுக்காக அது இந்த அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டு சத்திய பிரமாணம் எடுத்து தான் இவர் பாராளுமன்றம் போனவர். தமிழீழம் பிரியோணும் என்ற கோரிக்கையை இவர் வைப்பாராயிருந்தா இவற்ற சொத்துக்கள் எல்லாம் விளக்கப்படும். அதுக்காக கஜேந்திரகுமார் அத சும்மா ஒரு ஐக்கிய ராஜ்யம் என்ற ஒரு படத்தை காட்டி தப்பிக்க பாக்குறாரு. எல்லா பெடரல் சிஸ்டமா இருக்கட்டும், எல்லா கான்ஸ்டிடியூஷன்லயும் வந்து பிரிக்க முடியாதுன்றது எழுதப்பட்டது. யூனிட்டரி ஒன்றோ அல்லாட்டி பெடரல் ஒன்றோ என்ன எழுதியிருந்தாலும் கூட அங்க பிரிக்க முடியாதுன்ற கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அரசுன்றது ஒரு ஒரு பிசினஸ் நிறுவனம் மாதிரி இல்லையா? அந்த நிறுவனம் செயற்பட வேணும்னு சொன்னா அதுக்கான சட்டத்திட்டங்கள் ஒழுங்கா இருக்க வேணும், அல்லாட்டி அதை செயற்பட முடியாது. நாளைக்கு இந்தியாவில் கொஞ்சம் காலையில் அங்கால கொஞ்சம் காலையில வியாபாரம் நடத்த முடியாது. சோ அதனாலதான் இந்த அரசுகள் அப்படி எழுதப்பட்டு இவர் ஏக்கிய ராஜ்யம் என்று குத்மன்ல குற்றத்தை சாட்டிட்டு அங்கே ஏக்கிய ராஜ்யங்கள் என்ன போட்டிருக்குது, மாகாண சுயாட்சிகள் இதுகள் தான் எழுதப்பட்டிருக்குது. இந்த ஏக்கிய ராஜ்ய இவர் மட்டும் எதிர்க்க இல்லை, அங்க எஸ்எல்பியா இருந்த சுதந்திர கட்சியும் எதிர்க்குது. சோ இவர் யாருக்கு வேலை செய்யறாருன்ற ஒரு டவுட் ஒன்று வருது. இவர் அங்க சேம்கோல் அதையோட சேர்ந்து இந்த பிரச்சனைய ஃபுல்லாவே அகற்ற மட்டும் விரும்புறாரா, அல்லாட்டி இவருடைய நோக்கம் தான் என்ன? இவருக்கு என்ன உலக காலத்துக்கு தெரியாதா இது எது சாத்தியம்? நம்மளுடைய சனத்துவ குறைஞ்சு கொண்டு போகுது, இது எது சாத்தியம் என்று அவருக்கு தெரியாதா? அவர் தந்த வருமானத்தையும் தன்னுடைய இந்த வாக்கையும் தன்னுடைய கட்சிக்கு வர வேண்டிய வாக்கையும் இப்படி கதைத்தால் தான் எப்படி அன்றைக்கு தமிழர் விடுதலை கூட்டணி ரத்த பொட்டுகளை வாங்கி அள்ளி கூச்சிச்சோ வாக்குகளை அதே மாதிரி ஒரு சட்டத்தையே தான் இவர் கையை கடைப்பிடிக்காரு. இது வலது தீவிரவாத சக்திகள் இங்க ஐரோப்பாலையும் மிக மலிவான பிரச்சாரங்களை செய்து மிக வாக்களை திரட்டக்கூடிய வலிமையை பெற்றுக் கொள்வார்கள். ஏன்னா சனத்துக்கு நேரம் இல்லை, எல்லாம் வாசிக்க உணர்வுகளை கிண்டி விட்டாலே காணும் டக்குன்னு போய் வாக்கு தீர்வுகளுக்கு வாக்கு போறோம். இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் அவர் பயன்படுத்துறாரு. அப்படி இருந்து கஜேந்திரகுமார் வந்து அவருடைய 2 ஆசனம் ஒரு ஆசனமா குறைஞ்சிட்டு அடுத்த முறையில இந்த ஆசனத்தையும் தக்க வச்சு கொள்வாரோ தெரியல. அது இருந்தாலும் இப்ப உண்மையிலே அண்மையில கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சண்முகதாசனுடைய 50வது ஆண்டு நினைவு தினம் கொண்டாடப்பட்ட நினைக்கிறேன். அதுல வந்து சண்முகதாசன் வந்து இந்த சுவிஸ் கண்டோன் முறையை முன்மொழிஞ்சதுல அவர் சில கட்டுரைகளை எழுதி இருக்கிறார். இலங்கைக்கான இனப்பிரச்சனைக்கான தீர்வுல சுவிஸ் கண்டோன் முறையில. ஆனா இந்த சுவிஸ் நாடு கூட பிரிக்கப்பட முடியாத ஆட்சியை உடைய நாடாகத்தான் சுட்டி காட்டப்பட்டிருக்கு இல்லையா? அதான் என்னன்னா இங்க வந்து கண்டோனுக்கு முழு அதிகாரம் இருக்குது. அதாவது கல்வி, சுகாதாரம், மற்றது காணி, போலீஸ், நீதிமன்றம் எல்லாத்துக்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. தேசிய ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்க பெரிய அதிகாரங்கள் வந்து இந்த தேசிய பாதுகாப்பு, விளங்குது இராணுவம், மற்றது தேசிய கல்வி, அதாவது பெரிய அதாவது உயர்கல்விகள், அந்த விடயங்களுக்கு தான் அங்க கொடுக்கப்பட்டது. ஆனால் இங்க வந்து கண்டோன்கள் ஒரு நாடு மாதிரி, தனி நாடுகள் மாதிரி. இந்த நாடுகள் வந்து தாங்கள் கொரோனா டைம்ல கூட நீங்க பார்க்க முடியும், இங்க ஒவ்வொரு கேண்டோனுக்கும் ஒவ்வொரு சட்டம் இருந்தது. இங்க காலையில 5 மணிக்கு திறக்கும், அங்க 6 மணிக்கு திறக்கும். அப்படி சில பேர் இங்க இருந்து அங்க போய் மெட்ட கண்டோன் நடக்கு. ஒரு நாட்டுடைய செட்டப் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கு இங்கேயும் வந்து. அது வந்து புண்டசாமத்துல அங்க வந்து 7 மந்திரிகள் இருக்கிறார்கள் இல்லையா? அதே மாதிரி தான் இங்க இருக்க கேண்டோன்கள்லயும் 7 அல்லது 5 மந்திரிகளும் அது கீழே இருக்கிற தேசிய உறுப்பினர்களும், அதாவது கேண்டோன் உறுப்பினர்களும் இருக்கிறார். அங்க இன்னொரு ரூம் இருக்குது. இங்க சுவிஸ் பாராளுமன்றத்துல வந்து அந்த ஸ்டாண்டர்ட் ஆர்ட் ஒன்று இருக்கு, நேஷனல் ஆர்ட் ஒன்று இருக்கு. 2 அதிகார பீடங்கள் இருக்கு. அதே கொப்பியா தான் இங்க இருக்குது. அதாவது மாநிலங்கள்ல மாநிலத்துல இருக்கிற ஒரு ரெகிஸ்ட்ரார் பிரசிடென்ட் தலைவர் வந்து அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜனாதிபதி மாதிரி அவர்கள் எல்லாருமே. ஜனாதிபதி தான்
அவர் சேர்ந்து ஜனாதிபதி. அந்த கண்டோனுக்கு அவர் ஒரு ஜனாதிபதி மாதிரியே இருப்பார். 7 பேரோ 5 பேரும் சேர்ந்து கூட்டு முயற்சியை தான் இருப்பார். தனிய ஒரு ஆளா தெரிவிக்கிறேன் இவன் மட்டும்தான் சொல்லி 5 7 பேர். அதே மாதிரிதான் நகர சபைகள்லயும் இருக்கும் அப்படி. அப்ப அதனாலதான் அதுலயும் ஒரு இப்ப கிட்டடியில ஒரு தமிழ் ஆள் வந்து தமிழ் நண்பர் ஒரு ஆள் வந்து ஒரு பசுமை கட்சியில இருந்து சட்டாட்டா ஆயிருக்கார் எங்க செங்காடல்ல. அதைத்தான் நான் என்ன சொல்றேன்னு பாருன்னா, இந்த அதிகாரங்கள் கீழிருந்து மேல். இப்ப நாங்கள் பாக்குறது வந்து இப்ப எங்களுக்கு இப்ப 2017ஆம் ஆண்டு இலங்கை வைக்கப்பட்ட ப்ரொபோசல் வந்து மேலிருந்து கீழ் தான் இருக்கு. அங்க எல்லாம் சென்ட்ரல் தான் முழு பவர். இங்க அப்படி இல்லை, எப்படி பரவலாக கொடுக்கப்படுது. மிக மிக ஒரு முற்போக்கானதும் மிக மிக ஒரு சிறப்பான ஆட்சி முறையானதை தான் சுவிஸ் என்று சொல்ல முடியும். அந்த ஆட்சி முறை கூட பிரிக்கப்பட முடியாத நாடு என்றுதான் அதை சொல்லுது. அதனாலதான் நான் சொல்றேன்டா, இப்ப உதாரணமா இங்க ஒரு மூட்டியன்னு சொல்ற கன்சோன் ஜூராக்கு பக்கத்துல இருக்க ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து பிரெஞ்சு பேசுற மக்கள் அந்த மூட்டியை வந்து தாங்கள் முந்தி பேர்னோட பேர்ன் என்ற ஜெர்மன் பேசுற பெரும்பான்மை கொண்ட கந்தோனோட இருந்து அவரை சொல்லப்பட்டா நாங்கள் இங்க இருக்க வேண்டிய ஆக்கள் இல்லை, நாங்கள் கந்தோன் ஜூரா, நாங்கள் எங்களுடைய பிரெஞ்சு மொழி இருக்கு, நாங்கள் தனி ஜூராண்ட கந்தோன், ஜூராண்ட புதுசாக வந்த கந்தோன், கடைசியாக சேர்க்கப்பட்ட கந்தோன் தான் ஜூரா. சோ அந்த கந்தோன் கிட்ட அவர்கள் போனார்கள் அங்க. சோ அதுதான் என்ன பிரச்சனை, கண்டோன்கள் தங்களுடைய எல்லைகளை மாத்தலாம், திருத்தலாம், சேரலாம், பிரியலாம். அதே மாதிரி உள்ளூராட்சி மன்றங்கள் இப்போ என்ன பக்கத்துல ஒரு 4 உள்ளூராட்சி மன்றங்களுக்கு போன டிசம்பர் மாசத்துல தீர்மானிச்சார்கள், எங்களால தனிய உள்ளூராட்சி மன்றம் நடத்த முடியாது, நாங்கள் 4 பேர் சேர்ந்து செய்ய போறோம், பக்கத்துல இருக்க உள்ளூராட்சி மன்றங்களையும் சேர்த்து நாங்கள் ஒரு எலெக்ஷனை வச்சு அதுக்குள்ளேயும் நாங்க செய்யப்போம். ஓகே, அதுக்கான முழு அபிப்பிராய வாக்கெடுப்பு நடந்துச்சு, மக்கள் எல்லாரும் ஓம்னு சொன்னார்கள். இப்ப அந்த 5 உள்ளூராட்சி மன்றங்களும் ஒன்று சேர்ந்து அதுகள் செய்யலாம். ஆனா நீங்க போய் பிரெஞ்சு நாட்டோட செய்யற போறோம், அல்லாட்டி நாங்க கொஞ்சம் போய் இத்தாலியோட செய்யற போறோம், அதுக்கு இங்க இடம் பெறாது. அதே போலதான் பிரித்தானியாவும் வந்து ஒரு யூனிட்டரி ஸ்டேட், அதுவும் ஒரு சென்டர்ல அதிகாரத்தை உள்ள நாடு. ஆனா அதே நேரம் ஸ்கொட்லாந்து வந்து பிரிந்து போறதுக்கான சர்வஜன வாக்கெடுப்பையும் நடத்துறதுக்கான அனுமதியும் அங்க இருந்திருக்குது. நினைக்கிறேன் தவராஜா வடமாகாண சபையினுடைய முன்னாள் எதிர்கட்சி தலைவராக இருந்த தவராஜா சொல்றாரு, நாங்களும் இந்த ஐக்கிய ராஜ்யம் என்ற இந்த பதங்களுக்குள்ள நின்று முட்டுப்படுத்தவில்லை. நீங்களும் கிட்டத்தட்ட அதே கருத்தை தான் வைக்கிறீங்களா? அப்படியா? ஏன்னா கருத்து இங்க வந்து உள்ளடக்கம் தான் முக்கியம். நான் வாசித்ததுல 2017ஆம் ஆண்டு அதுக்குள்ள மாகாண சபைகளை பற்றித்தான் கதைப்படுது, மாகாண சபைகள் பற்றி அதில் பேசப்படுது, மாகாண சபைகள் தான் அங்க முன்வைக்கப்படுது. அதை இப்படி இந்திய இலங்கை ஒப்பந்தத்துல 13ஆவது திருத்த சட்டத்துல கொண்டதுமாய் அதைத்தான் முன்வைக்கப்படுது. ஆனா இங்க அந்த ஃபோம மாத்தினம் என்னடா, மதங்களுக்கு எல்லா மதங்களுக்கும் சக உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை கொடுக்கறது நல்ல விஷயம் அது. ஆனா மற்றதுகள் எல்லாம் அப்படியே இருக்கு. ஏனென்றா இங்க நம்பிக்கை இல்லை 2 தேசிய இனங்களுக்கும். இந்த நம்பிக்கை இல்லாத பட்சத்துல பெரும்பான்மையினம் உடனடியாக எல்லாத்தையும் வெள்ள பேப்பர்ல கையெழுத்து கொடுக்க ரெடியா இருக்காது. நம்பிக்கை முக்கியம். அதுதான் நான் என்னுடைய கட்டுரை இருந்தா, நம்பிக்கை முக்கியம். முதல் வந்து கடதாசிகளை விட முதல் பரஸ்பரம் மக்கள் ஏற்றுக்கொள்ளோடு நாங்கள் ஏன் இதை கேட்கிறோம். இதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தனிய சிங்களம் தனிய தமிழ் மக்களுக்கு இல்லையே மாகாண சுயாட்சி, சிங்கள மக்களுக்கு தானே இருக்கு. சோ இதுல முஸ்லிம் மக்கள் முக்கியமான ரோல் பிளே பண்ணணும் இல்லையா? அவர்கள் எல்லாம் இவர்கள் கமாண்ட் எடுக்கிறார்களோ சிவில் அமைப்பு சொல்லி போட்டு அவர்கள் விடவே இல்லை. இவர்கள் எந்தெந்த பேருந்து அடிப்பட்ட என்ன சொல்றது, இந்த ஒதுக்கப்பட்ட மக்கள் இல்லாட்டி தாழ்த்தப்பட்ட மக்கள் என்ற மக்களை எங்க இதை ரெப்ரசன்ட் செய்ய போயிடும்? அதுக்குள்ளேயே ஜனநாயகம் இல்லையே இதை செய்யற வேலை இல்லை. ஓகே, நீங்க ஒட்டுமொத்தமா எல்லா சக்திகளையும் கூட்டிட்டு வந்து இதுதான் பிரச்சனை, நாங்க இப்படி ஒன்று எடுத்து நாங்க முதல்ல எங்களை சேஃப் ஆக்கும், எங்களுடைய சரத்தொகையை பெருக்குவோம், அடுத்தது எங்களுடைய பொருளாதாரங்களை பலப்படுத்துவோம், அடுத்தடுத்த கட்டமாக நகருவோம் என்றதை யோசிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. அதனாலதான் எனக்கு மிக கவலை என்னன்னு சொன்னா, இன்று வரைக்கும் அந்த மக்கள் இப்படியே இருந்து நாள் கூலிகளாகவும் நாட்டை விட்டு போராக்களாகவும் காணிகளை கைப்பற்றதுக்கான இடங்களை தாங்களே விட்டு கொடுக்கறதாகவும் தான் இன்றைக்கு நிலைமை இருக்கு. இல்ல ஆக்க போகாத இடத்தை கையில வச்சு பிடிச்சு என்ன செய்யறது, அந்த இடத்த பேருந்து வேற யாரோ நிரப்பத்தானே வேணும். அங்காளிட்ட மற்ற சரத்துகை பெரம்பல் பெருகி சென்றா அவங்க வந்து எடுக்கத்தானே வேணும். ஒன்றுமே இல்லையே, நீங்கள் இல்லையென்றா என்ன செய்ய முடியும்? இல்ல இப்ப நாங்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும் என்றால், வடக்கு கிழக்குல மட்டும்தான் அங்க தமிழ் மக்கள் இருக்கிற இலங்கைன்ற சனத்தொகையில நாங்கள் ஒரு 10% இருக்கிறோம் தமிழர்கள். அந்த தமிழர்கள்ல வந்து 1/3 பகுதி தமிழர்கள் வடக்கு கிழக்குக்கு வெளியே வாழ்கிறார். 1/3 சொல்ல நினைக்கிறேன் 50% வருமோ தெரியல இப்ப அந்த எண்ணிக்கை.
குறைஞ்சு கொண்டு போய் கொண்டிருக்கு. வடக்கு கிழக்குல இருக்கிற தமிழர்கள் எண்ணிக்கையிலும் பார்க்க 3 இருந்து ஒரு 50% தமிழ் மக்கள் தெற்குல தான் வாழ்றார்கள். அது உண்டு. ஆனால் நிலப்பரப்பு வந்து நாங்க பெரிய நிலப்பரப்பை வச்சிருக்கோம். அந்த நிலப்பரப்புல வந்து அது ஒரு ப்ரொடக்டிவா மாத்துறதுக்கான மக்கள் எண்ணிக்கை எங்கள்கிட்ட இல்லை. எந்தவித திட்டமும் கிடையாது. இப்ப ஏற்கனவே இருந்த மாகாண சபைகள் கூட எவ்வளவோ வாய்ப்புகள் கிடைச்சது. அங்க போய் தனிய தீர்மானத்தை மட்டும் நிறைவேற்றி போட்டு கையை விரிச்சு கொண்டு போனார்கள். மைண்ட் செட் ஒரு பிரச்சனை இருக்கு. எங்களுடைய அதிகாரிகள், அங்க இருக்க தமிழ் அதிகாரிகள் மிகவும் மிகவும் மூர்க்கமா இருக்கிறார்கள். தங்களுடைய இனத்துக்கு எதிரியான ஆட்களா இருக்கிறார்கள். அவர்களுடைய பேச முடியாம இருக்குது. அவர்களை பார்த்து அவர்கள் தங்களை ஏதோ தெய்வங்களா மதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இப்ப எங்கேருந்து போனா அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. ஒரு கலாச்சார சிக்கல் ஒன்று இருக்குது. வடக்குல எனக்கு கிழக்க பற்றி பெருசா தெரியல. வடக்க பொறுத்த வரைக்கும் வடக்குல வந்து சிங்கள தாதிமாரும் சிங்கள மருத்துவர்களும் வந்து அன்பாக பண்பாக நடப்பதாக தமிழர்கள் உணர்கிறார்கள். அவர்கள் வந்து வரவேற்கிறார்கள். சிங்கள தாதிமாரும் சிங்கள மருத்துவர்களும் அங்க பணியாற்றுறது அன்பும் அரவணைப்பும் வந்து தமிழர் தரப்பிட்ட இருந்து கிடைக்கல என்று நினைக்கிறேன். என்னன்னா இங்கதான் ஒரு மேல்தட்டு வர்க்க குணாம்சம் இருக்கும்னு எனக்கு தெரியல. உறவு தொழிலாளர்கள் அல்லாட்டி ஒரு அதுகள் கூட அங்க இல்ல. அங்க உங்களுக்கு தெரியும், அங்க ஆஸ்பத்திரிகள்ல நர்சிங் செய்யறாக்க தனியாக ஊசியை போடுறதும் மருந்து கொடுக்கறதும் தான். அவர்கள் யாரையுமே துப்புரவு செய்யறதும் இல்ல. அதுக்கு நீங்க வெளியில யாரையும் பிடிச்சு கொண்டு போகணும். இங்கே மொத்தமான புள்ளியான விஷயம். இப்ப இங்க உள்ள தாதிகள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அவர்கள் தான் எல்லாம் செய்ய வேணும். ஒரு விஷயத்தை முழுக்க பார்க்க வேண்டும். இந்த மைண்ட் செட், இந்த கலாச்சார வடிவங்கள் வந்து எங்கேயுமே கதைக்கப்பட இல்லை. எங்கேயுமே இது சம்பந்தமான உரையாடல்கள் நடக்கப்பட இல்லை. இல்ல இதுல ஒரு சிக்கலும் இருக்கு. என்ன உண்மையா தமிழ் மக்கள் வந்து அடுத்த 25 ஆண்டுகளோ 50 ஆண்டுகள் எப்படி இந்த சமூகம் போகுதுன்றது சம்பந்தமான அறிவுசார் ஆய்வுகள் எதுவும் நடக்கல. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அங்க இருந்த சாதிய கட்டமைப்பு முறைகளால ஒடுக்குமுறையாளர்கள் பெரும்பாலும் தங்களை உயர் சாதி என்று சொல்லிக்கொண்டு அவன் வெளியில வந்துட்டாங்க. பெரும்பாலானவர்கள் வந்துட்டார்கள். அங்க இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வந்து எதிர்காலத்துல வந்து தாங்கள் அந்த வேலையை வைத்துக்கொண்டு இந்த சாதியை நிர்ணயிக்கிறதால குறிப்பிட்ட சில தொழில்களை அவர்கள் செய்ய தயாராக இல்லை. அதுல நாங்கள் எந்த குற்றச்சாட்டும் வைக்கலாது. அவர்கள் டிசைட் பண்ணிட்டார்கள், நாங்க இனி இது செய்கிறோம், நாங்களும் கல்வியை கற்று முன்னேற வேண்டும். அது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு மாற்றம். அப்ப அவரவர் தன் வேலையை செய்யணும். அதுக்கு அங்க இப்ப ஆக்கள் இல்லை. ஒரு வயோதிப கூட்டம் தான் அங்க பெரும்பாலும் இருக்குது. இல்ல அது தொழில்ன்றத வந்து ஒரு தொழிலை வந்து மதிக்கப்படணும். எந்த தொழிலாக இருந்தாலும் அதுக்கான மதிப்பும் அதுக்கான பெருமானமும் கொடுக்கப்பட்டால் எந்த தொழிலையும் யாரும் செய்ய முன் வருவார்கள். துப்புரவு தொழிலாளர்கள் ஃபுல்லா விட்டுட்டு போகணும்னு சொன்னா அவர்களை கேவலப்படுத்துறதும் அவர்களை சமூகத்தை ஒதுக்கிப்படுத்துறதும் தான் முக்கியமான பிரச்சனை. சோ இந்த தொழில ஒரு ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வந்திருந்தால் இந்த தொழில இது முக்கியமான தொழில். இப்ப இங்க எல்லாம் அது இங்கே ஏற்கனவே மேட்டுக்குடி என்று சொன்னவர்கள் எல்லாரும் வந்து எல்லா வேலையும் தான் செய்யறார்கள். ஏன் அப்படி செய்ய முடியுது? ஏன்னா தொழில்கள் வந்து எல்லாம் மேம்பாக எல்லாமே சம்பளங்கள் கொடுக்கப்பட்டு மிகவும் ஒரு தரமான ரீதியாக அதுக்கே கல்வி கற்றல் முறைகள் இருக்கு. அந்தந்த துறைகளுக்கு துப்புரவு தொழிலாளர்களுக்கு கல்வி இருக்கு, தாதிமார்களுக்கான கல்விகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆகவே அந்த அடிப்படையில் தானே போகுது. உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா இதே நிலைமைதான் அங்கே இருக்கிற போராளிகள். அங்க இருக்க போராளிகள் பலர் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள்ல இருந்தும் கூட கிளிநொச்சியில பாத்தீங்கன்னா இந்திய வம்ச வழியில இருந்து வந்த தமிழர்களுக்கு தான் அங்க போராடினவர். போராட்டம் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் இவர்களுடைய முழு அங்கீகாரமும் இவர்களை என்னென்ன பயந்தார்களோ இவர்களை ஏன் என்று மதிக்காம ரோட்ல விட்டார் சமூகம். அதனாலதான் அந்த சமூகம் வந்து இந்த வரைக்கும் முன்னேறியலாம இருக்கு. அந்த போராளிகள் ஏன் வரையில அரசியலுக்கு வரையில அவர்களை இந்த சமூகமே ஒதுக்கிட்டு உள்ளாது. இவ்வளவு பெரிய அமைப்பாக இருந்தும் வந்து அவர்களால ஒரு அரசியல் கட்சியை உருவாக்க முடியல. என்னால் மக்கள் அவர்களை ஒரு அரசியல்ல செய்யக்கூடியவர்களாக மக்கள் கருதி இவர்களுக்கு அந்த அரசியல் அறிவும் அந்த புரிதலும் இல்லை என்றுதான் மக்கள் நினைக்கிறார்கள். அப்ப இனிமேல் வந்து இவர்கள் வந்து ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி அங்க மக்களுடைய அங்கீகாரத்தை பெறுவதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. அதுக்கான எத்தனையோ வருடங்கள் போயிட்டு. ஆனா அதுதான் எனக்கு மிக கோபம் என்னன்னா, இங்க இந்த டயாஸ்பரா இவ்வளவு காசுகளை ஒதுக்கி வச்சிருந்த காசுகளை
அந்த மக்கள்கிட்ட அந்தந்த மக்கள்கிட்ட கொடுத்து அவர்கள் ஒரு நிலைமையை கொண்டு வந்திருக்க முடியும். ஆனா செய்ய இல்லை. இதுக்கு பதிலாக செய்தது முழுக்க மற்ற இயக்கங்கள் இருந்தவர்கள் தான் போய் பல உதவி நிறுவனங்களை உருவாக்கி அங்குள்ள மக்களுக்கு உதவி செய்தவர்கள் பலர் வேற வேற இயக்கங்கள் இருந்தவர்கள். ஆனா இந்த காசுகள் எங்க போச்சுது, எவருக்கு போச்சுன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. இருந்திருந்தா எத்தனையோ பேரை இன்றைக்கு எத்தனையோ பலமாக அவர்களை கொண்டு வந்து சேர்த்துக்கலாம். அதை பார்க்க முழுக்க தவறுனது மிக மிக கண்டிக்கப்பட வேண்டியது. இதை இந்த டயஸ்பரா புரிஞ்சுக்கணும். நாங்கள் பிழை செய்துட்டோம், இன்னும் பிழை செய்து கொண்டிருக்கின்றோம் என்றுதான் உணர வேண்டும் என்றுதான் என்னுடைய கோரிக்கையா இருக்கு. எனக்கு என்னென்றால் இந்த யுத்தம் உச்சகட்டத்துல இருக்கின்ற பொழுது வட்டுக்கோட்டையிலிருந்து முள்ளிவாய்க்கால் வரை என்னுடைய நூல்ல சொல்லிக்கிறேன் என்றால் இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. விடுதலை புலிகளில் பெரும்பான்மை தலைமைகள் அழிக்கப்பட போகுது, பெரும்பாலான ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட போவது. ஆனால் இவர்கள் எல்லாம் இந்த யுத்தம் முடிந்த பிறகு மனித உரிமைக்காக குரல் கொடுப்பார்கள். ஆனால் யுத்தம் முடிய முதல் மரணத்தை நிறுத்துங்கள் என்று பல்வேறு வேண்டுகோளையும் இல்லை. ஆனா இன்னைக்கு நான் இதை பயந்தேனோ அதுதான் நடந்தது. நீங்க சாக கொடுத்துட்டு உரிமை கேட்கிறீர்கள். இப்ப சாகரத்துக்கு அவர்களை சாக விடாம பாதுகாத்திருக்கோம். நாங்கள் சாக கொடுத்துட்டு உரிமையை கேட்கிறோம். இல்ல அதேதான் நான் இன்றைக்கு சொல்றேன். இன்றைக்கும் திருப்பியும் எங்களுடைய மக்களை பதுகுழிக்கு தள்ளுறதுக்கான முழு அலுவல்களையும் செய்து கொண்டிருக்கேன். நாங்கள் எப்ப அண்டையில இருந்து நான் விடுதலை புலிகள் அரசியல் எனக்கு எந்த விதமான தனிநபர் பிரச்சனையும் கிடையாது. அரசியல் போக்கு, அது போன பாதை, அது தீர்மானங்கள், அது எடுத்த நகர்வுகள், அதுகளுடைய இந்த பிழைகளை தான் நான் கிரிட்டிக் பண்ணி கொண்டு வந்தேன். எப்பவுமே கிரிட்டிக் பண்ணி வந்தேன். இது கொண்டு போய் எங்கேயோ கொண்டு நிறுத்த போகுது. ஆனா அப்படி சொன்னது அப்படி போய் நின்றுட்டு இன்றைக்கும் திருப்பி சொல்றேன்டா, இந்த பேச்சுவார்த்தைகளை சரியான முறையில கையில் எடுத்து அடுத்த கட்டத்தை நோக்காட்டி இந்த மக்களை கொண்டு போய் திருப்பியும் இன்னொரு படுகொலிக்குள்ள தள்ள போறீர்கள் நினைக்கிறேன். அந்த புள்ளியோட நாங்கள் இந்த உரையாடலை முடிவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். உண்மையிலேயே ஒரு மிக முக்கியமான அதாவது உயிரிழப்புகளை தடுக்கின்ற ஒரு சமாதானத்தை உருவாக்குகின்ற ஒவ்வொரு முயற்சியுமே மிக முக்கியமான முயற்சிகள் தான். அந்த வகையில இன்னொரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில பயன்படுத்தணும். தங்களுடைய தனிநபர் போட்டி பொறாமைகளுக்காக கஜேந்திரகுமார் போன்றவர்கள் தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துல மண்ணள்ளி போடுறத ஒன்றுக்கு 2 தரம் யோசிக்கணும். என்றால் அதி தீவிரவாதமும் பிரச்சனை, கற்பனாவாதத்திலையும் நாங்கள் வாழலாது. ஒரு தீர்வுக்கு வர வேணும். நாங்கள் ஒரு மனிதர்களாக மற்றவர்களை மதித்து நடக்கின்ற ஒரு தீர்வுக்கு நாங்கள் அதுதான் என்னுடைய கோரிக்கையும். இந்த டயஸ்போரா இதை புரிஞ்சு கொள்ளும் ஒரு நம்பிக்கையோடு தான் நான் இதுல இருந்து விடப்படுகிறேன். நான் நினைக்கிறேன் சிறப்பான ஒரு நிலையை நோக்கி நகரும் என்று நம்புறேன். நன்றி.